தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கடந்த 7 ஆண்டு காலமாக தொடர்ந்து கட்பீஸ் பழனி அவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியில் தவறாமல் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். கட்பீஸ் பழனி அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவரை நீண்ட நாட்களாக நான் அறிவேன். இந்த பகுதியிலே அருமை அண்ணன் பொன்னுரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலிருந்து எந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும் தவறாமல் அதிலே நான் கலந்து கொள்வேன். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிற போது என்னை அழைத்து வந்து நான் இந்த பகுதியில் உரையாற்றிவிட்டு ஆலந்தூருக்கு செல்வதற்கு பீச் ஸ்டேஷன் வரை வந்து என்னை ரயில் ஏற்றக்கூடியவர் தான் கட்பீஸ் பழனி என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். அதற்கு பிறகு அவர் வட்டச் செயலாளராக வந்தார், பகுதி செயலாளராக இருந்தார், மாமன்ற உறுப்பினராக இருந்தார். பல்வேறு பொறுப்புகளில் இருந்தாலும் அவருடைய இந்த பணி என்பது தொடர்ந்து இந்த பகுதியிலே எத்தகைய பணியாற்றினார் என்பதை எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள். எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி என்னவென்றால், இப்பொழுதெல்லாம் அரசியலில் அப்பா ஒரு கட்சின்னா புள்ள ஒரு கட்சின்னு இருக்கிறாங்க. திடீர்னு போகிறாங்க. பதவி அனுபவிச்சவனுடைய பிள்ளைங்கள்லாம் கூட போகிறாங்க. ஆனால் கட்பீஸ் பழனியினுடைய மகன்கள் தீனதயாளனும் சோமசுந்தரமூர்த்தியும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவருடைய தந்தை பணியாற்றியதை போல பணியாற்றுகிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது இந்த கட்சியை எவனாலும் தொற்று கூட பார்க்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் தான். சில பேர் போவார்கள், சில பேர் வருவார்கள், அது வேறு கணக்கு. ஆனால் பழனி அவர்கள் விட்டு சென்ற பணியை இந்த 2 பேரும் கடந்த 7 ஆண்டு காலம், அதிலும் இந்த வருஷம் நடத்துவாங்களா இந்த கேள்வி பல பேருக்கு இருந்திருக்கும். இங்கே பேசிய அத்தனை பேருமே சொன்னார்கள், எவ்வளவெல்லாம் செய்தோமே, நீங்கள் மறந்து விட்டீர்களே என்று. நீங்கள் மறந்தாலும் பரவாயில்லை, ஆண்டுதோறும் நாங்கள் கொடுக்கிற நலத்திட்டத்தை கொடுப்போம், நீங்கள் வாங்கிட்டு போய் நல்லாவே அனுபவிங்க என்பதை காட்டுகிற வகையிலே தான் நம்முடைய தம்பி அதே வகையில் ஆட்சி இருக்கிற போது எப்படி நடத்தினோமோ ஆட்சி இல்லாத போதும் நடத்தி காட்டிய இந்த 2 தம்பிமார்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். எனக்கு என்னமோ நம்ம தோத்த மாதிரியே தெரியல. காரணம் என்னவென்னு கேட்டால், ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் பல நிகழ்ச்சிகள் இங்கே வந்திருக்கிறேன். இல்லை பாதிமுக அப்போ காணாது. திரும்பி பார்க்குற எல்லாம் பழைய கம்பெனி பூரா இருக்குது. அதுவும் உறுதியாக இருக்கிற கம்பெனி பூரா இடையில் வருது, இடையிலே போயிடும். ஆனால் நானும் வந்ததுலேருந்து அங்கே நடந்து வர்றதுலேருந்து எனக்கு வணக்கம் பண்ணியவருடைய முகங்கள்லாம் உற்று பார்த்தேன். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பார்த்த முகம்லாம் இருக்குது. பொதுக்கூடத்துக்கு வரும்போது வெறும் காசு உட்கார வச்சுருவீங்க. அது யார் யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்கவுங்க பேசணுன்னு கலைஞ்சு போயிடும். ஆனால் இன்றைக்கு தான் கூட்டம் ஆரம்பித்த நாளில் ஒரு நேரத்திலிருந்து இதுவரை அத்தனை பேர் நிற்கிறீங்கன்னா இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்களெல்லாம் நிரூபித்து விட்டேன். இது ஆட்சி வரும் போகும். என்னை பொறுத்த மட்டும் நான் ஆளுங்கட்சியாகவும் கருதலை, எதிர்கட்சியாக வரல. நானும் டிகேஎஸ் எப்படி அறிவாலயத்துக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்தோமோ அதே மாதிரி தான் காலையில் வரோம், சாயந்தரம் போகிறோம். கோட்டை எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், 5 வருஷமாக நான் போகவே இல்லை. ஒரே ஒரு முறை தளபதி அவர்கள் என்னை வந்து உட்கார வச்சுக்கிட்டு திருப்பி வந்து பாருங்கன்னு அவரே காரில் ஏற்றிட்டு வந்து காமிச்சார். பார்த்தேன், போயிட்டேன், அவ்வளோதான். எனக்கு அவசியம் இல்லை கட்சி வேலை செய்வதற்கு நேரம். ஆகவே இதுபோல் தான் எல்லா கட்சிக்காரனும். ஆனால் யாருக்கு
இழப்பு என்று சொன்னால் இங்கே ஐடி மூர்த்தி காட்டி சுட்டி காட்டியது போல மனோகரன் கூட ரொம்ப கோபமெல்லாம் பேசுது. 19,000 கொடுத்து கல்யாண மண்டபம் போடுறீங்களேன்னு. 5 லட்சம் கொடுக்கட்டும், உனக்கு என்ன கோபம்? இப்போ 19 லட்சம் நீ கொடுத்தது உங்க தப்பு. 5 லட்சம் போய் கொடுத்து போயிருந்தானா உங்களுக்கு அருமை தெரியும். கேட்காதெல்லாம் கொண்டு போய் வாயில் நோட்டினா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதனால ஓட்டை தூக்கி நோட்டலாம். இப்போவாவது நமக்கு நான் யாரையும் குறை சொல்ல விரும்புகிறேன். கட்சி இருக்கணும், கட்சி இருக்குது, அவ்வளோதான். இந்த கட்சி இருக்கிற வரை தமிழ்நாட்டுக்குள் எவனும் வாலாட்ட முடியாது. இங்கே எல்லோரும் சொன்னார்கள் 76 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் மேடையில் இருக்கிற எங்களை நம்பி இல்லை, என் முன்னாலே இருக்கிற நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆரவாரம் செய்கிறீர்களே, இந்த தொண்டை இருக்கிற நான் கூட பார்த்த பலர். நான் ஒருத்தன் தான் கூட்டமே பேசியிருக்கேன் இந்த தேர்தலில். புரிஞ்சு பிறகு புதுக்கோட்டையில் ஒரு கூட்டம் பேசினேன். அதுக்கடுத்து 2 நாளைக்கு முன்னாடி கோயில்பட்டியில் பேசி மாட்டிக்கிட்டேன். நான் எங்கே போனாலும் ஏதாவது வில்லங்கமாகும். புதுக்கோட்டையில் பேசிட்டு வந்து அடுத்த நாள் கேஸ் போட்டாங்க. கோயில்பட்டியில் பேசினேன். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்னாடி பேசினார். நான் சென்னைக்கு வந்து சேர்த்துக்குள்ள அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். இதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்டு ஒன்று தான். ஜெயிலெல்லாம் கிளீன் பண்ணி வைங்க. எங்களுக்கு ஒன்றும் அது புதுசாக இல்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா எதிர்கட்சியாக இருக்கிற போது கலைஞர் வந்து ஆட்சி காலத்தில் வருஷத்தில் 3 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு ஆக அதனால் எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எந்த விதமான கவலையும் இல்லை, எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. திமுக ஆட்சியில் இல்லைன்னா நான் எல்லாம் செத்துவிட்டானா திமுககாரன்? இந்த மேடையின் வாயிலாக சொல்கிறேன், திமுகவில் இருக்கிற எந்த தொண்டனாவது கட்சி விட்டு ஓடினானா என்றால் இல்லை. ஆனால் பத்திரிகையில் பார்க்குறோம், மந்திரியாக இருந்தோம் பல கட்சியில் அனுபவிச்சவனெல்லாம் போகிறான் என்று சொன்னால் அவரெல்லாம் அரசியலே பிழைக்க வந்தவர்கள், நாங்கள் எல்லாம் உழைக்க வந்தவர்கள். ஆக உழைக்க வந்த தொண்டன் தான் கட்பீஸ் பழனி. அவரை போல இங்கே டிகேஎஸ் குறிப்பிட்டதை போல மழையை வந்துருது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.